யாருமா வீட்ல? வெளியே வா. வாங்க ஐயா. ஏமா காசு வாங்கினல்ல, திருப்பி கொடுக்கணுன்ற அறிவு இல்ல? கொடுத்துட்றேன் ஐயா, கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா. ஒரு மாதம் டைம் கொடுங்க ஐயா. கொஞ்ச நாளா? வாங்கினப்ப வந்து நீ இதைதாம்மா சொல்ற. இன்ன வரைக்கும் எனக்கு வட்டியும் வரல, அசலும் வரல. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னைக்கே என் பணம் 2 லட்சத்தை எடுத்து வைக்கிறேன். ஐயா இன்னைக்கே எப்படி ஐயா 2 லட்சம் கொடுக்க முடியும்? கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஐயா. கொடுத்துட்றேன் ஐயா. அதான் உன் பொண்ணு இருக்கால, அவளை அனுப்பி விடு. என்னடா சொன்ன? ஏன் பொண்ணு கேட்குற? மேல கை வைக்கிறியா? வாங்கின காசு கொடுக்க வக்குல ரோசம் மட்டும் வருதா உங்களுக்கு? யோ, உனக்கு என்ன வேணும்? காசு தானே, இன்னும் 2 நாள்ல கொடுத்துட்றேன், கழுவு. அவ்வளவு திமிரா? இன்னும் 2 நாள்ல பணம் வரல, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? 2 நாளில் எப்படிம்மா நம்ம 2 லட்சம் பணம் கொடுக்க முடியும்? எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. டாக்டர், அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை பற்றி என்ன கேட்டிங்களா? நானும் கேட்டேம்மா. யாரும் இன்னும் ஆள் கிடைக்கல. கிடைச்சது சீக்கிரமே நான் சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இதை பற்றியே யோசித்து உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை பாருங்கம்மா, அழாதீங்கம்மா. சரி விடு, இப்போ எதுக்கு அழுகிற? அதே டாக்டர் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும். அழுது உடம்பு கெடுத்துக்கிறாரு, சரியா? சரிங்க டாக்டர், நாங்கள் வர்றோம். எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்கள். கண்டிப்பாப்பா, சீக்கிரமாக நான் சொல்கிறேன். அம்மா அழுவாதம்மா. அம்மா அழுவாதம்மா. எப்படிம்மா 2 நாளில் பணம் தரேன்னு சொன்னேன், எப்படி கொடுக்க முடியும்? எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ அழுவாதம்மா. இன்னும் 2 நாளில் பணம் கொடுக்கலன்னா அவன் என்ன செய்வான்னு தெரியுமாம்மா உனக்கு? என்னம்மா பண்ணுவாங்க? பொண்ணு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்குவாங்கம்மா. அம்மா, என் தலையெழுத்து அப்படி இருந்தா அது போனா போட்டோம், விடுமா. இதுக்காகவாம்மா உன்னை நான் படிக்க வச்சு ஆளாக்கி நல்லபடியாக வச்சுருந்ததுக்கு அவனுக்கு 2ஆம் தரமா கொடுக்கறதுக்காம்மா? அதுக்கு நான் அரளி விதையை அரைச்சி குடிச்சிருவோம்மா. அம்மா இப்படியெல்லாம் பேசாதம்மா. 2 லட்சம் ரூபாய் காசுக்காக நம்ம உயிரை விட சொல்றியா? அதெல்லாம் நான் கட்டிடுவோம்மா, நீ பார்த்துக்கோம்மா. நீ அழுவாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். வெளிச்சத்தில் உண்மைகளும் பாசத்தின் கதவுகளும் என்றைக்கு திறவிடும் நெஞ்சே. திரை போடும் சந்தர்ப்பம் மறைந்தோட கூடாதா? காலத்தின் கையில் தான் பதில் உள்ளதா? ஒரு பட்டு பூவில் இரு சுட்டு தேன் துளிகள் சொந்தம் கொண்டதே. அடமாச போரு வெறும் அந்த நேற்று அவை கண்ணீரானே. யாரோ சொல்லிதாரோ, யாரோ கல்லெறிதாரோ. அம்மா ஃபோன்மா. ஓனர் வீட்டில் இருந்தாம்மா ஃபோன் வந்திருக்கு. பேசுமா. அம்மா பேசாம அவங்க கிட்ட காசு கேட்கலாமா? வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தாம்மா ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய தொகை எப்படி உங்கள்கிட்ட கேட்குறது? அம்மா சரி பேசுமா. என்னால் எப்படி பேசுறதுன்னு தெரியலம்மா. குடும்பம். ஹலோ ஹலோ பாரிஜாதம்மா, அவங்க பொண்ணு பேசுகிறேன். அவங்க பொண்ணு பேசுகிறீங்களா? இல்லைம்மா, வேலைக்கு வருவாங்க, வேலைக்கு வர டைம் ஆயிடுச்சு, அதான் காணும். இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பதில் நான் வரட்டா வேலைக்கு? நீயா? சரி வாமா. சரிங்க ஐயா. அம்மா இந்தாம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மாடி எந்த பணம்? எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. சரி. பாப்பா
என்னமாச்சு அப்பா, என்னமாச்சு? என்னம்மா இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. எதுவும் பயப்படாத. இது என்னோட ஹாஸ்பிட்டல் தான். நான் வழியில் வந்துட்டு இருக்கிறப்ப நீ ரோட்டில் மயங்கி விழுந்துட்ட, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ 2-3 நாளாக சரியாக சாப்பிடல போல், அதான் லோ பிபி ஆயிருக்கு. ட்ரிப்ஸ் போட்டதும் இப்போ நார்மல் ஆகிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிம்மா, பார்த்து. ஃபோன் வருதுமா உனக்கு? ஹலோ, சொல்லுமா. அம்மாடி எங்கம்மா இருக்க? இங்கே தான் இருக்கம்மா, சொல்லுமா. பணத்தை ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கலான்னு தான்மா ஃபோன் பண்ணேன். பணம் தானே, நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேம்மா. எதுவாக இருந்தாலும்மா சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வாம்மா. சரிம்மா, வந்துடுறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் போகிறேன். சரிம்மா, நீ வீடு எங்கன்னு சொல்லு, நானே உன்னை ட்ராப் பண்ண சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, நானே போய்க்கிறேங்க. சரிம்மா, பார்த்து. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நான் வரேன். சரிம்மா, ஹெல்த்தை பார்த்துக்கோ என்ன. அம்மா 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 பணத்துக்கு என்னம்மா பண்ண? அம்மா, நீ எதுக்குமா எப்பத்தாலும் பணம் பற்றியே கவலைப்படுற? பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. நாளைக்கு காலையில் பணம் நம்ம கைக்கு வந்துடும். பணம் கிடச்சிட்டா? ரொம்ப சந்தோஷம்மா. எங்கே அந்த பாவிகிட்ட மாட்டி நீ சீரழிஞ்சிருவேன்னு நினச்சேம்மா நான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா, நான் இருக்கேன். ஆமாம், இவ்வளோ பணத்துக்கு நீ என்ன பண்ண? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி மும்பையில் இருக்கா, கான்ட்ராக்டில் சமைக்கிறதுக்கு ஆள் எடுக்கிறாங்களாம்மா. அதுக்கு நான் ஒத்துக்கணும்மா. அதான் அட்வான்ஸாக எனக்கு இந்த பணம் கொடுத்தாம்மா. நான் போயிட்டு வந்துடுவேம்மா, நீ இங்கே பத்திரமா இருமா. அப்படின்னாம்மா நானும் வரேம்மா உன் கூட, நம்ம 2 பேரும் போய் வேலை பார்க்கலாம். இல்லைம்மா, நான் வேலை எனக்கு மட்டும்தாம்மா கேட்டேன். அது இல்லாமல் தெரியாத ஊரில் உன்னை நான் எங்கம்மா கூப்பிட்டுன்னு போய் தங்க வைக்குவேன். நீ இங்கே பத்திரமா வீடை பார்த்துக்கோமா. கான்ட்ராக்ட் முடிஞ்சனோட நானே வந்துடுவேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. கீதா, கீதா. யாரு? டாக்டர். டாக்டர் வாங்க. டாக்டர் வாங்க டாக்டர். இந்தாம்மா உங்கள் குழந்தை. குழந்தை எனக்கு நீங்கள் பாருங்க, அழகா இருக்குல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். இருங்க ஒரு நிமிஷம். கீதா, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. இப்போ சந்தோஷமா? டாக்டர், இது யாருக்கு சேர்க்கணுமோ அவங்களோட போய் சேர்த்துருங்க டாக்டர். கண்டிப்பாக சேர்த்துடுறேன்ப்பா. எங்கள் குடும்பத்துக்காக ஒரு வாரிசே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்கவே மாட்டோம். இருக்கட்டும்ப்பா, குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் அப்பப்போ வந்து குழந்தைய பார்த்துக்கிறேன். சரி. நன்றி டாக்டர். சரிம்மா, நான் வரேன். என்னங்க குழந்தை? எவ்வளோ அழகாக இருக்கு குழந்தை. ஆமாங்க. இனி நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, நம்ம ராஜா மாதிரி வளர்க்கலாம். கண்டிப்பாங்க. உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல மேம். குழந்தை அது சேர வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சுமா. அவங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. நீ குழந்தைய பற்றி கவலைப்படாத என்ன. உனக்கு சேர வேண்டிய பணம்மா. ஏம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். என்ன மேம்? இல்லை, ஏதோ ஃபோன் பேசியிருந்தில்ல யார்கிட்டயோ பணத்தை பற்றியெல்லாம். என்ன பிரச்சனை? அதுவா? யோசிக்காதம்மா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அம்மா மாதிரி தானே. என்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சால் உனக்கு செய்கிறேன். அதுக்காக தான் கேட்குறேன். மேம், என்னம்மா அது? சரி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ அதை செஞ்சினா நீயும் உன் பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் உன்னால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? இல்லைம்மா, நீ வாடகை தாயாக இருந்து அந்த பொண்ணுக்கு குழந்தை பெற்று தர முடியுமா? என்ன சொல்கிறீங்க? நீங்களாம் ஒரு டாக்டரா? எனக்கு இன்னும் கல்யாணமே அவளை இப்படியெல்லாம் போய் சொல்கிறீங்க. சி. இல்லைம்மா, ஒரு டாக்டராக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன்.
நீ இப்போ இந்த விஷயத்த செய்யலைன்னா உன்னோட வாழ்க்கையே வீணாக போகும். அவனுக்கு 2வது ஒய்ஃபாக போய் நீ காலம் முழுக்க கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணும் சின்ன வயசு தான், அவளுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால குழந்தை பெற்றுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவளுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுத்தா அவளும் சந்தோஷமாக இருப்பாள்ல. அதுக்கு தான்மா சொல்கிறேன், நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை செய், இல்லைன்னா வேண்டாம். சரிங்க மேம், நான் பண்ணுறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அண்ணா, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக 2 லட்ச ரூபாய் வேணுமே. அவ்வளோதானே, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா. நான் சொல்கிறப்ப வா, மற்ற மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம். என்ன? ரொம்ப தேங்க்ஸ் மேம். சரிம்மா. சரி, நான் வரேன். என் கர்ப்பப்பைக்கு வாடகை பணமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா, இது உனக்கு சேர வேண்டிய பணம் தான். எனக்கு புரியுது மேம்.